ரீச்சாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை பணிபுரிகின்ற எல்லோரும் வந்து எமது உறவுகள், அங்கு போரால் பாதிக்கப்பட்டவர்கள், வறுமை கோட்டுகள் இருக்கிறவர்கள்லாம் அங்கு பணிபுரிகின்றவர்களாக அதிகமானவர் இருக்கின்றனர். அப்படி இருக்கும்போது பாஸ்கரன் அவர்கள் செய்த ஒரு விஷயம் என்னென்றால், ரீச்சாவில் இந்த உணவு திருவிழாவில் நடந்த அந்த சம்பவம் வந்து நிறைய உறவுகள் பார்த்தீங்கன்றால் ரீச்சா ஓனர் பாஸ்கரனை திட்டியும் கதைக்கக்கூடாத கதைகளெல்லாம் கொண்டு அவரை பேசியிருப்பார்கள். உங்களோட ரீச்சா ஹோட்டலில் வந்து எல்லா பக்கமும் கேமரா இருக்குது. இப்போ அந்த உங்களை குறைசலின் நபர்கள் வந்து எல்லா காணொலிகள்லையும் போட்டிகள் கொடுத்துட்டு இருக்கணும். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் தேடி எடுத்து அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எடுத்து அங்கு வந்து பணிபுரிந்த தொழிலாளர்கள் மீது நிறைய பேர் வந்து வன்மத்தை காட்டினார்களாம். ஒரு கட்டத்துக்கு மேலாக வந்து கையும் வைத்தார்கள் என்று கூறப்படுகிறது. செய்யாத பிழைகளுக்காக ஒரு தொழிலாளியை கண்டித்தும் பேசுவதும் அவர்கள் மீது கை வைப்பதும் ஒரு பிழையான விஷயமாக எனக்கு தென்படுகிறது. வணக்க உறவுகளே, பிரான்ஸ்ல இருந்து அச்சுதன் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உறவுகள் எல்லோரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நிறைய பேர் கேட்டிருந்தீர்கள், அச்சுதன் நீங்கள் ரீச்சா விஷயமாக காணொலி ஒன்றும் இதுவரையும் போடவில்லை, அது சம்பந்தமான விஷயங்கள் எதுவும் தெரிந்திருந்தால் காணொலி போடலாம் தானே என்று. ஆனால் இது சம்பந்தமாக காணொலி போடட்டா விடட்டாண்டு யோசிச்சு கொண்டிருந்தேன். ஏனென்றால் அங்கு நடந்த சம்பவங்களை வச்சு பார்க்கும்போது நிறைய பேரின் கதைகள் வந்து வேறு விதமாக இருந்தாலும் ஒரு சிலரின் கதை வந்து வேறு விதமாக இருந்துச்சுது. அப்போ இரண்டு பிரிவாக இந்த ரீச்சாவில் நடந்த சம்பவத்தை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கும் போது அப்போ நடுநிலையாக நான் ஒரு காணொளி செய்யலாம் என்று இன்றைக்கு வந்திருக்கிறேன். ஏனென்றால் எல்லாத்தையும் வைத்து பார்த்தபோது அங்கு நடந்தவற்றை எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு தான் நிறைய பேருடைய காணொலிகளையும் அங்கு சென்றவர்களையும் விசாரித்துட்டு தான் இந்த காணொலிக்கு வாரன். என்னதான் இருந்தாலும் ஒரு ரீச்சா வந்து ஒரு எங்களோட யாழ் மண்ணில் இருக்கு என்றால், இப்போ வேறு இடங்கள்ல இப்படியான பெரிய ஹோட்டல்கள் இப்படியான பொழுதுபோக்கு தலங்கள் இருக்குது. நம்ம யாழ் மண்ணில் பார்த்தீங்கன்றால் அப்படியான தலங்கள்ல முன்னிலையில் இருக்கிறது என்றால் ரீச்சா. இந்த ரீச்சா சம்பந்தமாக நிறைய பேருக்கு நிறைய கருத்துக்கள் முரண்பாடுகள் இருக்கு, கேள்விகளும் இருக்கு. ஆனால் ரீச்சாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை பணிபுரிகின்ற எல்லோரும் வந்து எமது உறவுகள், அங்கு போரால் பாதிக்கப்பட்டவர்கள், வறுமை கோட்டுகள் இருக்கிறவர்கள்லாம் அங்கு பணிபுரிகின்றவர்களாக அதிகமானவர் இருக்கின்றனர். அப்படி இருக்கும்போது பாஸ்கரன் அவர்கள் செய்த ஒரு விஷயம் என்னென்றால், இந்த இடத்துல வேலை செய்பவர்களை வந்து தேர்ந்தெடுத்து அவர்கள் என்ன நிலைமையில இருந்தார்கள் அவர்களுக்கு வேலை கொடுத்ததான் பெரிய விஷயம். ஏனென்றால் அப்படிப்பட்டவர்கள்லாம் அங்கு வேலை செய்கிறார்கள். அவர்களின் வாழ்வாதாரம் இந்த ரீச்சா மூலம் 100க்கும் மேற்பட்டவர்களின் வாழ்வாதாரம் இந்த ரீச்சா மூலம் நடந்துருக்குது என்று தான் இந்த காணொலியில சொல்றேன். பிழைகள் இருக்கும், ஒரு நிறுவனம் ஒன்று நடத்தும் போது சரி பிழைகள் கட்டாயம் இருக்கும். அந்த பிழைகளை திருத்திக் கொள்வதுதான் அந்த நடத்தினரின் கடமை. ஒரு பிழை செய்து விட்டால் அதிலே இருக்காமல் இந்த பிழைக்கு என்ன காரணமாக இருந்தது, இதை எப்படி சரி செய்யலாம் என்று பார்த்துட்டு தான் அந்த ஓனர் வந்து அதை திரும்பவும் அந்த பிழையை திருத்துவதற்கு முயற்சி செய்வார். அப்போ ரீச்சாவில் இந்த உணவு திருவிழாவில் நடந்த அந்த சம்பவம் வந்து நிறைய பேர் வந்து காணொலிகளில் பார்த்தவென்றால் நிறைய உறவுகள் பார்த்தீங்கன்றால் ரீச்சா ஓனர் பாஸ்கரனை திட்டியும் கதைக்கக்கூடாத கதைகளெல்லாம் கொண்டு அவரை பேசியிருப்பார்கள். அது அவர்களின் கோபமாக அந்த நேரத்தில் வெளிப்பட்டது. அதையும் நாங்கள் குறை சொல்லுவது ஒரு பிழையான விஷயம். அவர்கள் கோபத்தை வெளிப்படுத்தினார்கள். ஏனென்றால் டைமை மினைக்கடித்து தங்களுடைய பணத்தை செலவழித்து இந்த இடத்துக்கு சாப்பிடுவதற்காக வந்தபோது அங்கு அவர்களுக்குரிய அந்த சாப்பாடும் அந்த அங்கு ஒழுங்கு செய்யப்பட்ட ஒழுங்குகளும் ஒழுங்கற்ற நிலையில் இருந்ததால இப்படியான விஷயங்களை கதைத்திருக்கலாம்.
அது வந்து 100% பார்த்தீங்கன்றால் எல்லோருக்கும் நடந்ததாக என்று கேட்டால் என்ன பொறுத்த மட்டும் இல்ல. நடந்திருக்கு, ஒரு சிலருக்கு நடந்திருக்குது. ஆனால் ஒரு பெரிய ஒரு உணவு திருவிழா நடக்கல. அந்த நிகழ்வை வந்து ஒழுங்கு செய்பவர்கள் வந்து இந்த இடத்துக்கு எத்தனை பேர் வருவார்கள், இங்கு என்ன மாதிரி நாங்கள் இந்த ஒழுங்கமைப்பை கொண்டு செய்தால் இங்கு எத்தனை பேர் வருவார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பின் படி பார்த்துட்டு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கு எல்லாவற்றையும் செயற்படுத்தியிருக்கணும். அதை அவர்கள் தவறவிட்டது இந்த பிரச்சனைக்கு பெரிய ஒரு காரணமாக இருந்தது. வருங்காலத்துல இப்படியான நிகழ்வுகள் நடக்கும்போது இனிமேலும் அப்படியான பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கு ஒரு முன்கூட்டியே இந்த இடத்துக்கு எத்தனை பேர் வருவார்கள், இவ்வளவு பேரையும் நாங்கள் எப்படி இந்த இடத்துல வச்சு உணவு கொடுத்து அவர்களுடைய பணத்துக்கு எப்படி நாங்கள் பங்களிப்பு செய்து அவர்களை திருப்தியோடு வழி அனுப்புவதை என்றுதான் தெரிந்து கொள்ளணும். அதுக்கு வந்து நிர்வாகம் இனிவரும் காலங்களில் அதை பொருட்படுத்து சீராக செய்யும் நம்பிக்கை இருக்கு. என்ற பாஸ்கரன் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். நிச்சயமாக அவற்ற நோக்கம் வந்து பணத்தை கொள்ளையடிப்பது கிடையாது. ஒரு உணவு திருவிழா, மக்கள் எல்லோரும் இந்த இடத்துக்கு வந்து சந்தோஷமாக நின்று சந்தோஷமாக வந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு அந்த நாளை கழித்து விட்டு போகட்டும் என்றுதான் அவர் நினைத்திருப்பார். நிச்சயமாக அவருக்கு இந்த பணத்தை கொள்ளையடித்து மக்கள் பணத்தை சூறையாடி அதுல லாபம் காண்றால் பாஸ்கரன் எனக்கு தெரிஞ்ச அளவு கிடையாது. எதிர்கருத்துக்கள் இருக்குத்தான் அவரை பற்றி. ஆனால் எனக்கு தெரிந்த அளவுக்கு அந்த மனுஷன் அப்படியானாலும் கிடையாது. அவர் அங்கு நடந்த சம்பவத்துக்காக மன்னிப்பும் கேட்டிருக்கிறார். அதாவது வந்து தன்னில புலை இருந்தபடியால் தான் ஒரு மனிதர் மன்னிப்பு கேட்பார். அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்வது ஒரு மனிதனுடைய பண்பாடு. ஒருத்தர் வந்து தான் செய்த பிழையை உணர்ந்து அந்த நடந்த இடத்துல இடம்பெற்ற சம்பவங்களை உணர்ந்து அதுக்கு மன்னிப்பு கேட்கிறார் என்றால் அதை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதுக்காக அவர் மன்னிப்பு கேட்ட அப்புறமும் அவரை இந்த வலைத்தளங்கள்ல வச்சு காணொலிகள் செய்து அசிங்கப்படுத்துற மாதிரி எல்லாம் காணொலிகள் போட்டு கொண்டு வருவீங்கள். அதெல்லாம் ஒரு புலியான விஷயம். ஏனென்றால் பாஸ்கரன் வந்து எங்கட இந்த யாழ்ப்பாணத்துல வந்து இப்படி ஒரு ரீச்சா என்ற உருவாக்கி அதை மிக சிறப்பாக கொண்டு போறேர். குறைகள் நிறைகள் இருக்கலாம், அதை அவர் வருங்காலத்துல அதையும் அவர் சரி செய்வார். ஏனென்றால் குறை இல்லாமல் ஒரு பெரிய நிறுவனம் எங்கேயும் இயங்காது. அந்த நிறுவனம் குறையா இருக்கும் போது அந்த நிறுவனத்தை ஓனர் சரி பார்த்து எப்படி மேம்படுத்தலாம் என்று முயற்சிகள் செய்து அதை திரும்பவும் அதை எப்படி முன்னுக்கு கொண்டு வந்து மக்களின் ஆதரவோடு அது வழி நடத்துவதுதான் ஒரு ஓனற்ற கடமை. அதை நிச்சயம் பாஸ்கரன் செய்வார். ஏனென்றால் அவர்கிட்ட நோக்கம் வந்து இந்த ரீச்சா வந்து நம்ம யாழ் மண்ணில் பெருசா வளர்ந்து அதன் மூலம் வெளியுலகத்துக்கு யாழ்ப்பாணத்திலேயும் இப்படி ஒரு ரீச்சா இருக்குது. வெளிநாடுகளில் இருக்கும் ஒரு கொட்டலுக்கு நிகராக எமது யாழ் மண்ணிலையும் இருக்கின்ற ஒரு ரீதியில தான் அவர் இந்த ரீச்சாவை யாழ்ப்பாணத்துல கொண்டு வந்தார். அதன் மூலம் அவருக்கு லாபமும் இருக்கலாம், நஷ்டமும் இருக்கலாம். நஷ்டத்தை விட லாபங்கள் அதிகம் இருக்கலாம். அது அவருடைய தொழில். அப்போ ஒருத்தர் தொழில் செய்யும் போது தன்னுடைய வருமானத்தையும் பார்த்து தான் அந்த தொழிலை செய்வார். அது அவருடைய தொழிலை சார்ந்த விஷயங்கள். அதுக்குள்ளெல்லாம் நாங்கள் போய் கதைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் பிழைகள் இருந்தால் நிச்சயமாக அந்த பிழைகளை திருத்தி கொள்ளணும். இதுக்கு முன்னாடி இந்த உணவு திருவிழாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்றால் யாரும் பிழைகள் சொன்னது கிடையாது. காலம் வந்து எப்பொழுதும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. அன்றைக்கு இருந்த சூழ்நிலை வந்து ஒரு மனிதரை வந்து அந்த சூழ்நிலை எப்படியெல்லாம் கதைக்க வச்சுட்டு போயிருக்குது என்றால் அங்கு நடந்த பிழைகள் தான் காரணம் என்று நான் சொல்றேன். ஆனால் இந்த பிழைகளுக்கு இந்த ஒரு பிழையை வச்சுக்கொண்டு நிறைய பேர் வந்து அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு கூடி அவரை குற்றம் செல்வதற்காக அந்த இடத்துக்கு வந்திருப்பார்கள். இந்த ரீச்சா உணவு திருவிழாவுக்கு வந்த சிலர் வந்து நோக்கம் வந்து பாஸ்கரன் அவர்களை குற்றம் சொல்லி எப்படியாவது அவரை மட்டம் தட்டணும், அவற்றை இந்த முயற்சிகளை தடுக்கணும் என்ற போல் இருந்துச்சு தான் நான் சொல்றேன். ஏனென்றால் நிறைய பேருக்கு உண்மையிலே சாப்பாடு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். நிறைய பேர் வந்து அங்கு வடிவாக சாப்பிட்டு அந்த ஒரு நாளை வந்து
நல்லபடியாக அங்கு கழித்துவிட்டு, ஆனால் குற்றம் சொல்வது போல் காணொளிகள்ல போட்டிகள் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு புலியான விஷயம் நான் பார்த்தது வரைக்கும். ஆனால் ஒன்று சொல்றேன் வந்து, பாஸ்கரன்னா ஒரு இதொண்டு செய்ய வேண்டிய கடமை இருக்கு உங்களுக்கு. உங்கள்ட உங்களோட ரீச்சா ஹோட்டல்ல வந்து எல்லா பக்கமும் கேமரா இருக்குது. இப்ப அந்த உங்களை குறை சொல்லும் நபர்கள் வந்து எல்லா காணொளிகள்லையும் போட்டிகள் கொடுத்துட்டு இருக்கணும். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் தேடி எடுத்து அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எடுத்து இவர்கள் அங்கு என்ன செய்தார்கள், சாப்பிட்டார்களா இல்லையா என்பதை நீங்கள் உணர்த்த வேண்டிய கடமை கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. அந்த சிசிடி கேமராகள்ல இருந்து சில தெளிவுபடுத்தும் வேலைகள் உங்களுக்கு இருக்கு. அதை செய்தால் இது உங்களுக்காக உங்கள் மீது பொறாமை உள்ளவர்கள் சிலர் செய்த சதிகள் என்றும் கூடி நீங்கள் மக்கள் மத்தியில் உங்கள தன்மையை நிரூபிக்கக்கூடும். ஏனென்றால் அங்க நீங்க கேமரா இருக்கு, கேமரால எல்லாம் சரியாக விழுந்திருக்கும். அது கேமரா எப்போதும் வந்து பிழையாக காட்டாது. நிறைய பேர் அங்க வந்து உணவை அறிந்து விட்டு பொழுதை கழித்து விட்டு தாங்கள் ஒன்றும் அங்கு அனுபவிக்க இல்லைன்ற மாதிரி காணொலிகள் போட்டிருக்கிறாங்க என்று சொல்லப்படுகிறது. அதை நீங்கள் உங்களோட சிசிடிவி கேமரா மூலம் அந்த ஃபுட்டேஜுகளை எடுத்து மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். உங்கள் மீது விழுந்த இந்த கரையை நீங்கள் தான் எப்படியாவது துடைக்கணும். ஏனென்றால் அங்கு இருக்கிற கேமராக்களை வடிவா செக் பண்ணி பார்த்தாலே தெரியும் யார் யார் பொய் சொன்னார்கள், யார் யார் உண்மை சொன்னார்கள் என்று வடிவாக இந்த ஃபுட்டேஜுகளை எடுத்தாலே இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கலாம். இப்படின்னு நடந்திருக்குது. ஒரு சில உண்மைகளை வைத்துக்கொண்டு பல பொய்கள் வந்து உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்று காணொலிகள்ல பார்க்கிறேன். இதனால் நிறைய பேர் கேள்விகளிலும், நீ என்ன பாஸ்கரன்ட்ட காசு வேண்டிட்டியா, இப்படி அவருக்கு செம்பு தூக்குறியே, சப்போர்ட் பண்றியே, அது என்ற நோக்கம் கிடையாது. நிச்சயமாக நான் பாஸ்கரன் அவர்களோட இதுவரையும் கலைத்ததும் இல்லை, அவரை சந்தித்ததும் கிடையாது. ஆனால் நான் ரீச்சாக போயிருக்கிறேன், அங்கு நடந்தவற்றை பார்த்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி அண்மையில இல்லை, நான் போய் இப்போ 2-3 வருஷத்துக்கு மேலாவது அங்கு போகும்போது அந்த இடத்துல ரீச்சாவில் வந்து பணிபுரிகின்றவர்கள் எப்படியெல்லாம் எங்களை கவனித்தார்கள், என்ன மாதிரி அவதானித்து எங்களை நிறைவேற்றார்கள் என்று நான் உணர்ந்திருக்கிறேன் நேரடியாக சென்ற போது. அதோட வந்து செய்திகள் நான் படிப்பது அதிகம். அது செய்திகள் உண்மைத்தன்மைகள் எனக்கு தெரியும். அப்போ செய்திகளை எல்லாத்தையும் பார்ப்பேன். எங்களோட நாட்டில் நடக்கிற நிலவரங்களை பார்ப்பேன். எங்களோட இலங்கையில நாட்டு நிலவரம் எப்படி இருக்குதுண்டு ஒவ்வொரு நாளும் செய்திகள் பார்ப்பேன். அப்ப எனக்கு நன்றாக தெரியும். சில விஷயங்களை கதைக்கும் போது அது ஊகிப்பா நான் கதைக்க மாட்டேன். எல்லாத்தையும் அறிந்து விட்டு அதுக்கப்புறமாகத்தான் நான் காணொலியில கதைப்பேன். இன்றைக்கும் வந்து இந்த பாஸ்கரன் அண்ணா அவர்கள் செய்தது வந்து தவறா சரியா வந்து இந்த காணொலியில நான் கதைக்க வரையில. நிச்சயம் அது என்ற நோக்கம் இல்லை. இதுக்குரிய தெளிவு மக்களுக்கு நீங்கள் உங்களோட ரீச்சா மூலம் தெரியப்படுத்தணும். ஏன் இப்படியெல்லாம் கதைக்கிறார்கள், என்னத்துக்காக இப்படி ஒரு விஷயத்த வச்சுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் காணொலிகள் போட்டு அதே விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கிறார்கள் என்று நிச்சயம் அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை ரீச்சா நிறுவனத்துல இருக்குன்னு சொல்றேன். பாஸ்கரன் அவர்களும் இத எத்தனையோ தடவை கதைச்சிருக்கிறார், மன்னிப்பும் கேட்டிருக்கிறார். அவ்வளவும் செய்தும் நிறைய பேர் வந்து இன்னும் இந்த வலைத்தளங்கள்ல அவரை பற்றி குறை கூறுவது ஓய்ந்தபாடாக இல்லை. நிறைய பேர் வந்து அங்கு பொழுத நன்றாக கழித்தார்கள். நிறைய பேர் கூடின நாடி அந்த இடத்துல சில தவறுகள் நடந்திருக்கலாம். அந்த தவறுகள் ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது என்று பாஸ்கரன் அவர்களே காணொலிகள்ல விளக்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு நிறைய பேரும் சப்போர்ட் பண்ணினோம். அதே போல வந்து அவருடைய இந்த உணவு திருவிழாவை கண்டித்து நிறைய பேர் காணொலிகள் போட்டு கண்டிருக்கிறோம். இதில் நான் சொல்ல வர்றது என்னென்றால், பாஸ்கரன் வந்து எங்களோட யாழ்ப்பாணத்துல வந்து இப்படி ஒரு ரீச்சா உருவாக்கி அதன் மூலம் நிறைய பேருக்கு வேலையும் கொடுத்து அந்த இடத்துல அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேணும். அப்ப இந்த உணவு திருவிழா நடந்த போது, இந்த பிரச்சனைகள் ஏற்பட்ட போது அங்கு வந்து பணிபுரிந்த தொழிலாளர்கள் மீது நிறைய பேர் வந்து வன்மத்தை காட்டினார்களாம். ஒரு கட்டத்துக்கு மேலாக வந்து கையும் வைத்தார்கள் என்று கூறப்படுகிறது.
நீங்கள் பாருங்க, ஒரு தொழிலாளி வந்து அங்கு கஷ்டப்பட்டு வேலை செய்வார். அவருடைய நோக்கம் வந்து தன்னுடைய தொழிலை ஒழுங்காக செய்துட்டு போகணும் என்று. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இப்படி நிறைய சனம் இந்த ரீச்சாவுக்கு வெறும் அதை சமாளிக்க முடியாமல் இருக்கும் என்ற சூழ்நிலை வெறும் என்று அவர்களுக்கு முன்னாடி தெரிந்திருக்காது. செய்யாத பிழைகளுக்காக ஒரு தொழிலாளியை கண்டித்தும் பேசுவதும் அவர்கள் மீது கை வைப்பதும் ஒரு பிழையான விஷயமாக எனக்கு தென்படுகிறது. இதை நான் இந்த காணொலியை போடலாமா என்ற கேள்வியும் எனக்கு இருக்குது. இந்த காணொலியை போட்டா பிறகு நிறைய பேர் என்னையும் ஒரு விதமாக கதைப்பினம். ஏனென்றால், நீ பாஸ்கரன்ட்ட காசு வேண்டிட்ட, இப்படி அதுக்காகத்தான் இப்படி கதைத்து கொண்டிருக்கிறீஎன்று. நிச்சயம் அது என்னுடைய நோக்கம் இல்லை. நானும் உங்களை மாதிரித்தான் இந்த காணொலியில பாஸ்கரன் அவர்களை கேட்கிறேன். இந்த ரீச்சாவில் நடந்த இந்த உணவு திருவிழாவின் போது நடந்த சம்பவத்துக்கு உங்களுடைய ஆதாரங்கள் நிறையவே இருக்கு. உங்களுக்கு கேமரா இருக்குது, நிறைய மக்கள் பார்த்திருப்பார்கள். அதை வைத்து நீங்கள் ஒரு தெளிவுபடுத்தும் காணொலி ஒன்றை இந்த மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்துகிற மாதிரி ஒரு காணொலி ஒன்றை செய்யணும். அதன் மூலம் நிறைய பேரின் கேள்விகளுக்கு பதில் பெற வேண்டும் என்று தான் இந்த காணொலியில சொல்ல வாரன். என்னதான் இருந்தாலும் யாழ் மண்ணில் இப்போதைக்கு ரீச்சாவும் ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது. கொழும்புல நிறைய அடையாளங்கள் இருக்குது. இந்த உதாரணத்துக்கு சொல்ல போனால் தாமரை கோபுரம், இந்த கோல்பேஸ், அப்படியான நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து போகின்ற இடங்களும் இருக்கு. அதே மாதிரி யாழ் மண்ணில் இருக்கிற இடங்கள்ல ரீச்சாவும் இந்த சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து செல்லும் ஒரு இடமாக கருதப்படுகிறது. இங்கு வந்து எங்களோட தமிழ் மக்கள் மட்டும் இந்த ரீச்சாவுக்கு வருவதில்லை. வெளிநாட்டவர்கள் கூடி இந்த இடத்துக்கு அதிகமாக வந்து இந்த ரீச்சான்ற அழகை ரசித்து விட்டு நல்ல விதமான கருத்துக்களும் சொல்லிட்டு போன காணொலிகளை நான் பார்த்திருக்கிறேன். இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது நான் வந்து ஒன்றை மட்டும்தான் சொல்றேன். ஒரு நெல்லா வளர்ந்து வந்த ஒரு நிறுவனம் வந்து இப்படியான பிரச்சனைகள் மூலம் தாழ்ந்து போகக்கூடாது. அது மேல மேல வரணும். அதுக்குரிய எல்லாவற்றையும் பாஸ்கரன் அண்ணா அவர்கள் முன்னெடுத்து திரும்பவும் இந்த இதுக்குரிய விளக்கங்களை கொடுத்து இந்த ரீச்சா திரும்பவும் வளமைக்கு மாறாக திரும்பி இந்த ரீச்சா இருந்ததை விட இன்னும் உண்மையோடும் நேர்மையோடும் மேல வரணும் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். இந்த காணொலியில வந்து நான் கதைத்த விஷயங்கள் எதுவும் தவறாகவும் இருந்திருந்தால் அதுக்கும் உறவுகளிடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பார்வையில் இதுதான் இந்த காணொலியாக இருந்தது. நிறைய பேர் கேட்ட கேள்விக்காக இந்த காணொலியை செய்திருந்தேன். பிழைகள் சரிகள் அதை நீங்கள் தான் கருத்துக்கள் மூலம் எழுதணும். இதை என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவுக்கு கொண்டு வர உறவுகளை மீண்டும் ஒரு காணொலி மூலம் சந்திக்கலாம். பாய் பாய்.